கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் மகனே, என் மகளே, அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்வது, மனம் திரும்புவது என்றால் என்ன என்று நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதாவது நீங்கள் இப்போ இருந்த வாழ்க்கையில் நம்ம பாவம் செய்யாமல் இல்லை, எல்லோருமே பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனோம் இல்லையா? அந்த மனம் திரும்புதல், அதாவது பாவத்திலிருந்து பரிசுத்தமாவது தான் ஒரு மனம் திரும்புவதாகும். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிந்து போவீர்கள். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்பது மனதை மாற்றுவது. அதன் விளைவாக இதய மாற்றம் மற்றும் திசை மாற்றம் ஏற்படுகிறது. இது நெடுஞ்சாலையில் ஒரு யூட்டர்ன் செய்வது போன்றது. மனம் திரும்புவது என்பது, நான் செல்லும் பாதை எனக்கு பிடிக்கவில்லை, நான் செல்லும் திசை எனக்கு பிடிக்கவில்லை, இந்த பாதை என்னை எங்கு அழைத்து செல்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறுவதாகும். நீங்கள் இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, பைபிள் கூறுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் கூட தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் புத்தகத்திலே 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.